ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்னொரு கேஸ் சினாரியோ கொஸ்டினில் மீட் பண்ணுறோம். இந்த கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் தான் இந்த கேஸ் சினாரியோ கொஸ்டின். பட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வேரியன்சஸ் நம்ம படிச்சிருக்கோம்னா, மெட்டீரியல் வேரியன்ஸ் படிச்சிருக்கோம், லேபர் வேரியன்ஸ் படிச்சிருக்கோம், வேரியபிள் ஓவர்ஹெட் வேரியன்ஸ் படிச்சிருக்கோம், அது தவிர ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் வேரியன்ஸ் படிச்சிருக்கோம். ஆனால் இந்த கொஸ்டினில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே ஏற்கனவே நம்ம மற்ற சாப்டர்ஸில் படிச்சிருக்கோம், செமி வேரியபிள் எக்ஸ்பென்ஸை திரும்பவும் ஃபிக்ஸட் போர்ஷன் தனியாக, வேரியபிள் போர்ஷன் தனியாக நம்ம மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸ் கொடுத்துருக்கிறது ஃபுல் இயருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஆக்சுவல் காஸ்ட் கொடுத்துருக்கிறது ஒரு மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதத்துக்குள்ளது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ரேட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே 12 lakh by 1,20,000 யூனிட்ஸு அப்படின்னு போடும்போது எவ்வளோமா வருது? 12 lakh by 1,20,000 யூனிட்ஸ் போடும்போது 10 rupees per யூனிட் வருது. ஓகே, இப்போ இந்த செமி வேரியபிளில் இருக்கிற 1,80,000ல் 60% ஃபிக்ஸ்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ 1,80,000 இன்ட்டு 60% போட்டால் நமக்கு 1,08,000 வருது. அந்த 1,08,000 பார்த்தீங்கன்னா இந்த 1,20,000 யூனிட்ஸ்க்குள்ளது. கரெக்டா? அப்படின்னா அதை டிவைடட் பை 1,20,000 யூனிட்ஸ் போட்டோம்னா 0.9 வருது. அப்படின்னா 10.90 per யூனிட் தான் ஸ்டாண்டர்ட் ரேட் per யூனிட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸுக்கு. இப்போ வேரியபிளுக்கு பார்த்தோம்னா 6 lakh டிவைடட் பை 1,20,000 யூனிட்ஸ் போட்டோம்னா ₹5. அடுத்தது இந்த 1,08,000ல் இருக்கிற வேரியபிள் போர்ஷன் 1,80,000 இன்ட்டு 40% போட்டோன்னா 72,000 வருது. அதை டிவைடட் பை 1,20,000 போட்டோம்னா நமக்கு 0.6, அதாவது 5.6 per யூனிட் தான் நம்மளோட என்னதுமா வேரியபிள் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸுக்கு வர்ற ரேட் பர் யூனிட். இப்போ இந்த மாதத்தோட ஆக்சுவல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வேரியபிள் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஐதர் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர், இல்லைனா ஆக்சுவல் அவுட்புட் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட். இதை தான் திஸ் மைனஸ், அதாவது இது அல்லது இது மைனஸ் ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். இப்போ ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 48,000 ப்ளஸ் இந்த 19,200ல் 40% போட்டால் 7,680, 55,680. இதுதான் ஆக்சுவல் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 5.6. அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சுவல் யூனிட்ஸ் இவ்வளவு. அப்போ 5.6 இன்ட்டு 8,000 போட்டோம்னா நமக்கு 44,800 கிடைக்குது. இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் 55,680 போட்டோம்னா 10,880 ஆட்வர்ஸ். மைனஸ் வந்தால் நம்ம ஆட்வர்ஸ்ன்னு எழுதணும். நம்மளோட ஆன்சர் கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணிடுவோமா? டி. எஸ், our answer is correct. Let us look at the next question now. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை பொறுத்தவரையில் என்னென்னா அப்சார்ப்டு ஓவர்ஹெட்ஸ், ஃபிக்ஸ்டில் அப்சார்ப்டு ஓவர்ஹெட்ஸ் மைனஸ் பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். இங்கே 10.9 per யூனிட். அப்போ அந்த 10.9 per யூனிட் நம்ம பட்ஜெட்டட் யூனிட்ஸோடு மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளவு கிடைக்கும்? 10,000 யூனிட்ஸோடு மல்டிப்ளை பண்ணால் பட்ஜெட்டட் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,09,000.
ஆனால் அப்சார்ப்டு ஓவர்ஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே 10.9 தான், 8,000 யூனிட்ஸ் தான் ஆக்சுவல் யூனிட்ஸ். அப்போ ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் பண்ணுது. அப்போ 10.9 இன்ட்டு 8,000 போட்டோம்னா நமக்கு 87,200 வருது. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணினோம்னா 1,09,000, 21,800 adverse. This is the correct answer. ஓகே, இப்போ இது வால்யூம் வேரியன்ஸ். இது எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம எதையும் மைனஸ் பண்ணணும்னா பட்ஜெட்டட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ். அப்போ பட்ஜெட்டட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸுக்கு அதே 1,09,000 தான். ஆக்சுவல் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது தான் பார்க்கணும். 48,000 இங்கே 1,19,000 இதோட 60%. அப்படின்னா 1,19,000 அந்த 19,200 இன்ட்டு 60%, அதாவது 11,520. 02501 1,30,000. அப்போ 1,09,000 மைனஸ் 1,30,520 அப்படின்னா 21,520 adverse. This is the correct answer. எஸ், குவிக்காக ஒரு தடவை செக் பண்ணிடுவோமா? 3A கரெக்ட். எஸ், இப்போ கேலண்டர் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கேலண்டர் வேரியன்ஸை பொறுத்தவரையில் நம்ம என்ன பண்ணணும்னா budgeted fixed overheads into actual days by budgeted days. இதிலிருந்து அதாவது budgeted fixed overheadலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். budgeted fixed overheads தான் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோமே, கரெக்டாம்மா? இதிலிருந்து 1,09,000 நம்ம தான் இங்கே பார்த்தோம்லம்மா கொஸ்டினில் 20 days தான் budgeted days, but there was a holiday. So into 19/20. அப்போ 1,09,000 into 19 divided by 20 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1,03,550. இதை நான் இதிலேருந்து மைனஸ் பண்ணணும். இப்போ நான் திருப்பி டெலீட் பண்ணிவிட்டு 1,09,000 போடலை, இப்படியே டைரெக்டாக மைனஸ் பண்ணுறேன். நமக்கு பார்த்தாலே தெரியுது. ஓகே, சாரி, நான் திரும்ப சொல்லிட்டேன், மாற்றி சொல்லிட்டேன். இதிலேருந்து தான் இதை மைனஸ் பண்ணணும், கரெக்டாக? என்ன ஆட்வர்ஸ் இல்லையா? எஸ், நமக்கு தெரியும் இல்லையா, இதுதானே கால் நம்ம பிளான் போட்டதை விட கம்மி டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு கண்டிப்பாக அங்கே ஆட்வர்ஸ் தான் வரணும். ஸோ மாற்றி எழுதியிருக்கணும், பரவாயில்ல. ஸோ 1,03,550 என்னோட கேல்குலேட்டரில் இருக்குது. மைனஸ் 1,09,000 போட்டால் 5,450 ஆட்வர்ஸ். இந்த இடத்துல திரும்ப மாற்றி போய் மைனஸ் பண்ணால் கூட எல்லா ஆன்சரும் ஆட்வர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் கொஸ்டின் செட் பண்ணியிருந்தால் 5,450 ஃபேவரபிளும் சேர்த்து கொடுத்துருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸை குழப்புறதுக்கு. பட் எனிவே இவங்க எல்லாமே ஆட்வர்ஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு, பிரச்சனையே கிடையாது. அதுக்கு அடுத்தது ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ். அப்படின்னா அப்சார்ப்டு ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் மைனஸ் ஆக்சுவல் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட். நம்ம அப்சார்ப்டு ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் இங்கே எங்கேயோ பண்ணோம்ல, 87,200. ஆக்சுவல் நம்மக்கிட்ட இங்கே இருக்குது 87,200 மைனஸ் 1,30,000, 30,520. 87,200 மைனஸ் 1,30,520 போட்டால் 4,33,200. சாரி, 43,320. 4 lakh இல்லை, 43,320. I have written in the calculator. ஆன்சர் செக் பண்ணலாமா? 5th A. ஸோ இந்த சம்மில் இந்த கேஸ் சினாரியோ பொறுத்தவரையில் ஆன்சர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்தாலும் அந்த கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அங்கே கான்செப்டோட புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தால் இதில் அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு 10 நிமிஷத்தில் ஆல் த 5 questions ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் அழகாக 10 marks சாலிடாக நீங்கள் வாங்க முடியும். பட் ப்ராக்டிஸ் இஸ் நெசசரி. ஓகே, ப்ராக்டிஸ் இஸ் நெசசரி. தேங்க்யூ.